பொள்ளாச்சி டு சென்னை ஆம்னி பேருந்து இயக்கும் பெண் ஓட்டுநர். கணவருக்கு உதவியாக களமிறங்கிய பெண்ணின் சாகச பயணம். பொள்ளாச்சியை அடுத்த விளாமரத்துப்பட்டி பகுதியில் பிறந்து தற்போது பூலாங்கிணறு கிராமத்தில் வசித்து வருபவர்தான் 30 வயதான கனிமொழி கதிர்வேல். இவரது கணவர்தான் கதிர்வேல். காதல் திருமணம் செய்து கொண்ட இத்தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கதிர்வேலனின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக கனிமொழி கடந்த 2 மாதங்களாக கனரக பேருந்து இயக்குகிறார். 12 டன் எடை, 6 சக்கரங்கள், 40 அடி உயரம், 13.5 அடி நீளம் கொண்ட ஹைடெக் ஆம்னி பேருந்தை தினமும் பொள்ளாச்சி டு சென்னை இடையே அப் அண்ட் டவுன் 620 கிலோமீட்டர் இரவு நேரத்தில் கனிமொழி கதிர்வேல் இயக்குகிறார். மற்ற சாதாரண பேருந்துகளை இயக்குவதை விட அதிக எடை மற்றும் அதிக உயரம் கொண்ட கனரக பேருந்தை இரவு நேரத்தில் இயக்குவது பொதுவாக ஆண்களுக்கும் சவாலானதாகும். இது போன்ற பேருந்துகள் வளைவுகள் மற்றும் நெருக்கமான பேருந்து வழித்தடங்களில் இயக்குவதற்கு கடினமானது. இதனை கனிமொழி சர்வ சாதாரணமாக தினமும் இரவு நேரங்களில் கடந்து செல்கிறார். தமிழகத்தின் முதல் ஆம்னி பேருந்து ஓட்டுநரான கனிமொழி கதிர்வேலுக்கு சிறு வயதிலிருந்தே சவால்களை எதிர்கொள்ளும் திறன் அதிகம். ஆசிரியராக பணியாற்றி வந்த படித்த பட்டதாரியான கனிமொழி திருமணத்திற்கு பின்பு டிராவல்ஸ் தொழிலில் கணவனுக்கு உறுதுணையாக தினமும் பேருந்தை இயக்கி வருகிறார். கடும் சவால்கள் நிறைந்த இரவு நேர பயணத்தில் அயராது உழைக்கும் கனிமொழி தற்போது தொழிலில் வெற்றி பெற்று அழகன் டிராவல்ஸ் எனும் நிறுவனத்தின் 2 சொகுசு ரக ஆம்னி பேருந்துகளுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார். தந்தை, சகோதரர், கணவர் என கனிமொழியின் சாதனைகளுக்கு குடும்ப ஆண்களும் பெண்களும் துணை நிற்க கனவுகளை சுமந்து தினமும் நீண்ட தூரம் இரவில் பயணிக்கிறார். மேலும் பேருந்தில் பயணிக்கும் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என பல்வேறு பயணிகளின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாகவும் கனிமொழி நிற்கிறார். தமிழகத்தின் முதல் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் என்பதில் பெருமிதம் கொள்வதோடு தன்னை பார்த்து மற்ற பெண்களும் வாழ்க்கையின் கனவுகளுக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வணக்கம், என் பேர் கனிமொழிங்க. நான் வந்து அழகன் ரோட்லிங்ஸ் அப்படிங்கிற பஸ்ஸை நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பொள்ளாச்சி டு சென்னை, சென்னை டு பொள்ளாச்சி ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து 2 months ஆச்சு. நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் டைமில் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணுவேன். கூட டிரைவர்ஸ் இருக்காங்க, கிளீனர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து இது பேஷன். என் ஹஸ்பண்டோட ஆசை, ஒரு ரொம்ப நாள் ஆசைன்னு வைங்க. அவர் வந்து வெஹிக்கிள் எடுக்கணும், ஒரு பஸ் இருக்கணும், ட்ராவல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு. நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து ட்ராவல்ஸ் எடுத்தோம். அந்த ட்ராவல்ஸ்குள்ளே வர்றப்போ நாமளும் அந்த இது தெரிஞ்சிருக்கணும், அந்த ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். எஸ் அ ஓனர் அது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் உள்ளே வந்தோம். நானும் ட்ரைவ் பண்ணுவேன், ஹஸ்பண்டும் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஹெவி போட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். பேசஞ்சர்ஸை சேஃப் அண்ட் செக்யூராக சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையிலேருந்து பொள்ளாச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதான் வேறு என்ன சொல்லணும். இந்த பஸ்ஸோட வெயிட் வந்து 12 to 13 டன் வெயிட் இருக்கும். அது இல்லாமல் பேசஞ்சர்ஸோடு இருக்கப்போ இன்னும் வெயிட்டேஜ் அதிகமாக தான் ஆகும். இதை ஹேண்டில் பண்ணுறது ரிஸ்க்காக இருந்தாலும் எஸ் அ பேஷன் நான் இதை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை விட டிரைவர்ஸ்க்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். நைட் டிரைவிங், தூக்கம் முழிக்கணும், இது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. பயங்கர கான்ஷியஸாக ட்ரைவ் பண்ணணும். ஆம்னி பஸ் டிரைவருக்கு, எல்லா டிரைவருக்குமே ஹேண்ட்ஸ் ஆஃப். மெயினாக ஆம்னி பஸ் டிரைவர் ஒரு 50 ஃபேமிலிஸ் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அதை விட ஹேண்ட்ஸ் ஆஃப். அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அதே நம்பிக்கையில் டிரைவர்ஸ் கூட்டிகிட்டு போய் எல்லா பஸ்ஸும் எல்லா டிரைவர்ஸும் சேஃப் அண்ட் செக்யூராக லிமிட்டட் ஸ்பீடில் ரன் பண்ணி பேசஞ்சரை டெஸ்டினேஷனுக்கு கரெக்டான டைமில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நான் படித்தது வந்து எம்ஏ பிஎட், எம்ஏ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேபி இருந்ததுனால 1 year கேப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ண போனேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ வந்து என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. அப்போ நம்ம வேறு யாரை விடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நானே வந்து அதை பிஸ்னஸ் சப்போர்ட்டிவாக இருந்தேன். அந்த பிஸ்னஸ் ஒரு 3 years 4 years ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து இதில் ஷைன் பண்ணிகிட்ருக்கோம்.